வந்துட்டு இதுக்கு முன்னுக்கு நீங்கள் இதோட கேன்சர் சர்வைவர் அது முடிச்சுட்டு பிகாஸ் ஆஃப் டியூ டு யோர் கீமோ அண்ட் டூ மச் ஆஃப் மெடிக்கேஷன் உங்களோட கிட்னி பாதிச்சு ஸோ கிட்னி பாதிச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க? இது வந்து டயாலிசிஸ் பண்ண சொன்னால் ஸ்டேஜ் 5ல இருந்துச்சு. கிட்னி வந்து ஸ்டேஜ் 5 அப்போ நான் வந்து என்ன செய்வேன், ஆயுர்வேத இது பக்காம அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தேன். சரி. அப்போ ஒரு நாள் வந்து ரஜினா அக்கா வந்தாங்க. ஏன் அப்படி இருக்க அப்படின்னு. ஸோ இல்லைக்கா எனக்கு கிட்னி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் காஃபி என்கிட்ட இருக்கு, இது இருக்குது, நீ வந்து நான் ஒரு பஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ நான் எடுத்தமா சொன்ன மாதிரியே சொரக்கால பாலியில் நாக்கு கீழே போடுவேன், 4 நாள் போடுவேன். சொரக்காய் அப்புறம் இந்த பாலி பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு 2 வாரம் தானே நான் போய் செக் பண்ணேன். சொன்னால் அந்த ரிசல்ட் கொடுத்தாங்க 2 வாரத்தில். நான் பார்க்குறேன் நல்லா இருக்கு, இறங்கிடுச்சு. அந்த ரீடிங்ல டிஜிஎஃப் வந்து 6லேருந்து 9 ஏறிடுச்சு. ஆனால் அங்கே வந்து நான் ஆயுர்வேதத்துக்கு போகும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல. கூட தான் போய் கற்றுவாங்க சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல். நான் இதை நான் சாப்பாடு நல்லா செய்கிறேன், இருந்தாலும் நான் திருப்பி இன்னொரு 3 மாதம் சென்று போய் நான் செக் பண்ணேன். அப்போ டாக்டர் சொன்னார், நான் கை வந்து உனக்கு இது பண்ண சொன்னேன், டயாலிசிஸ் பண்ணி நீ பண்ணிட்டியான்னு கேட்டேன். இல்லை டாக்டர் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா. நல்ல வேலை நீ பண்ணலை, உனக்கு வந்து இப்போ ஓகேவாகிடுச்சு, நான் சாப்பு குத்திடுறேன், நீ பண்ண வேணாம், நீ என்ன ஃபாலோ பண்ணுற அதே பண்ணிக்கிட்டு வேணும். ஓகே, இன்னும் 3 மாதம் சென்று என்னை வர சொல்லியிருக்காங்க. அதோட இன்னும் நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். அதாவது இந்த ரிசல்ட் 2 வீக்ஸில் கிடச்சிச்சு வித்தியாசம். ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு நாளுக்கு வந்துட்டு 4 நாள் மார்னிங் நாள் ஈவினிங் நாள் நல்லது தான். அப்புறம் சொன்ன மாதிரியே வெரி குட். 5வது ஸ்டேஜில் இருந்த கேன்சர் வந்துட்டு இது கிட்னி now become better. So you no need to go for dialysis. சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. வெரி குட். ரொம்ப நன்றி சிஸ்டர், ஷேரிங்க்கு ரொம்ப நன்றி.